தமிழர்களின் வீரமிகு விளையாட்டுகளில் கபடியும் ஒன்று. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள மாணவிகள் அனைவருமே கபடி வீராங்கனைகளாக திகழ்கின்றனர். தேசிய சர்வதேச போட்டிகளிலும் விளையாடி வந்து தமிழகத்திற்கு பெருமைகள் சேர்க்கும் பெண்கள் கபடி கிராமம் பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை இப்போது காணலாம். தானான தானன்ன தானான என்னாலும் தாங்கும் அடிய தென்னமா நாடு பழந்தான என்னாலும் பார்க்கும் அடிய தென்னமா நாடு தானான தானன்ன தானான தானன்ன. தமிழர்களின் வீர விளையாட்டான கபடி விளையாட்டினை தங்களது உயிர் மூச்சாக கொண்ட கிராமங்களில் ஒன்றாகவும் பெண்கள் அனைவருமே கபடி வீராங்கனைகளாக இருந்து மாநில தேசிய அளவில் பல்வேறு பதக்கங்கள் குவித்து கபடியில் சிறந்து விளங்கும் தங்கள் ஊரின் பெருமையை உலகுக்கு சொல்கிறது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள தென்னமநாடு கிராமம். இந்திய பெண்கள் கபடி அணிக்கு தேர்வாகி சென்ற வீராங்கனைகளையும் இந்திய அணியில் பங்கு கொண்டு அயல்நாட்டு அணிகளுக்கு எதிராக விளையாடி வரும் வீராங்கனைகளையும் மற்றும் தமிழக அணியில் பங்கு கொண்டு தேசிய அளவு போட்டிகளில் விளையாடி வரும் தலை சிறந்த கபடி வீராங்கனைகளால் நிறைந்துள்ளது இவ்வூர். இந்த கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது பிடித்தமான விளையாட்டாக கபடியை தேர்வு செய்து சிறு வயது முதலே பயிற்சி பெற தொடங்கிவிடுகிறார்கள். இதற்காக ஊரின் மையப்பகுதியை கபடி கள மைதானமாகவும் மாற்றியிருக்கிறார்கள். எளிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் மாணவி பவித்ரா. இந்திய பெண்கள் கபடி அணியின் வீராங்கனை இவர். சமீபத்தில் ஈரானில் நடைபெற்ற பல்வேறு நாடுகளுக்கு இடையேயான போட்டிகளில் பங்கெடுத்து விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர். ஈரான் டீம் கூட விளையாடுறப்ப மெயின் அஃபென்ஸ் எல்லாருமே அஃபென்ஸ்னா ரைடு பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. நாங்கள் இந்தியா டீமில் வந்து 2 பேர் தான் இருந்தோம். 2 பேர் இருந்தப்போ நான் அஃபென்ஸ் போய் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணேன், ஃபஸ்ட்டு போனஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2-3 பேரை டச் பண்ணிட்டு வந்தேன். அடுத்தடுத்த போகிற அஃபென்ஸ்லாம் அந்த வாஷ் அவுட்டை விடாமல் நான் வந்து அஃபென்ஸ் போய் ஸ்கோர் பண்ணது தான் என்னோட மறக்க முடியாத தருணம். கபடி விளையாட்டின் வாயிலாக ரயில்வேயில் மத்திய அரசின் வேலைவாய்ப்பினை பெற்று இவ்வூர் கபடி வீராங்கனைகளுக்கு ஊக்கமாகவும் முன் உதாரணமாகவும் திகழ்ந்து வருகிறார். தமிழக கபடி அணியில் விளையாடி இந்திய கபடி அணி வரை தேர்வாகி சென்ற மாணவி பிரகதீஸ்வரி. நான் தென்னமநாடு கிராமத்தில் இருக்கேன். அப்பாலாம் விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு வந்து என்னோடய சீனியர்ஸ் அக்காங்கெல்லாம் வந்து கபடி விளையாண்டத்தை பார்த்துட்டு ஆர்வம் அதிகமாச்சு. அவங்கெல்லாம் எல்லாருமே வந்து போஸ்டிங்கில் இருக்காங்க. சரி, அப்பாலாம் எல்லாமே நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பாலாம் என்கரேஜ் பண்ணாங்க, நீனும் போ, நல்லா முடியும். என் மூலியமாக வந்து அப்பாவுக்கு நிறையா பெருமைலாம் கிடைக்குது. இவர் மட்டுமல்லாமல் இவ்வூரில் உள்ள ஒவ்வொரு கபடி வீராங்கனைகளின் வீடுகளுமே வெற்றி பதக்கங்களாலும் கோப்பைகளாலும் நிறைந்து காட்சியளிக்கிறது. இவ்வூரில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு கபடி மீது தீராத ஆர்வத்தை பற்றிக்கொள்ள உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தகுந்த பயிற்சியும் ஊக்கமும் கொடுத்து தலை சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளை உருவாக்கி வருகிறார் இவ்வூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் குலோத்துங்கன். நீ வெளில போய காலட்ட கனெக்ஷன் வச்சிருக்கியா? அல்ல ஏமாத்தி என்ன ப்ரமோட்டிங் என்னன்னு கேட்டோன்னா ஒரு வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அது படிக்கிறதுக்கான ரொம்ப உதவிகரமாக இந்த விளையாட்டு உதவிகரமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு சில பெண்கள் நர்சிங் போயிருக்காளுங்க. இன்ஜினியரிங்கில் ஒரு 10-12 பெண்கள் இலவசமாக இன்ஜினியரிங் முடிச்சிருக்காளுங்க. அதுகளுக்கு இந்த விளையாட்டு வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு. தமிழ்நாடு அளவில் இன்னும் வேலை வாய்ப்புகள் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு அதிகமாக கொடுக்கல. அதனால் அப்படி கிடச்சிதுன்னா இவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக ஒரு 7-10 பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
விளையாட்டில் சிறந்து விளங்குவதன் வாயிலாக அரசு வேலை வாய்ப்புகளையும் எளிதில் பற்றிக்கொள்ளலாம் என்ற பயனை அறிந்து வீட்டுக்கு ஒருவர் என கபடி வீராங்கனைகளை உருவாக்கி வரும் தென்னமநாடு கிராமம் தமிழகத்தின் தனித்த அடையாளம். நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக ஜெகன்.